മുത്തുമാണിക്യമാണിന്റെ ത്വാഹ. റഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وبالدين شيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மஹதராவின் கண்ணியத்திற்குரிய உஸ்தாதுமான்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, நிர்வாக பெருமக்களே, சகோதரர்களே, அன்பிற்கினிய அருமையான மாணவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவனம் பூந்தோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரன் புரிவானார். வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதார்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானார். உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு பலமுறை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தையும், புனிதமிக்க கஅபத்துல்லா சென்று குடும்பத்தோடு தவாஃபுகள் உம்ராக்கள் ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானார். நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளதாகவும் ஆக்கி தந்தர முடிவானார். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் இப்லீஸ் ஒரு சபதம் ஏற்றான். இப்லீஸுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் ஒரு பகைமை தன்மை, அது உலகத்தில் முடியுமா? படைத்தவனை எதிர்க்கிற பகைமை தன்மை, எல்லா அதிகாரங்களையும் தன்னில் வைத்திருக்கக்கூடிய ஒருவனை எதிர்க்கக்கூடிய தன்மை, ஏன் எதிர்ப்பவனை கூட தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனை இப்லீஸ் எதிர்க்க முடியுமா? எதிர்க்கிறவன் நம்ம கட்டுப்பாட்டில் என்று வருகிற பொழுது அந்த எதிரியாக இருக்கக்கூடிய இப்லீஸ் வெற்றி பெற்றான் என்றோ அல்லது அவனுடைய சபதம் வெற்றி பெற்று விட்டதென்றோ அவன் தன்னுடைய காரியத்தை நடைமுறைப்படுத்தி விட்டார் என்றோ சொல்ல முடியாது.
ஆனால் அல்லாஹ்வுடைய கலா அவ்வளவுதான். அல்லாஹ் கலாவில் எழுதி வைத்து விட்டான். சிலர்களை சொர்க்கத்திற்கும் பலர்களை நரகத்திற்கும் சேர்ப்பதாக. அந்த கலாவின் அடிப்படையில் இப்லீஸ் அல்லாஹ்விடம் லஉவியன்னஹும் அஜ்மஈன், எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன், இல்லா இபாதக, அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் சொன்ன வார்த்தை இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், அவர்களில் நின்றும் உன்னுடைய அடியார்களாகிய பரிசுத்தமான இதயம் படைத்தவர்களை நான் வழிகெடுக்க இறங்கவும் மாட்டேன், அது எனக்கு வேலையும் இல்லை என்று இப்லீஸ் சொன்னான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். வேறொரு ஆயத்தில் இதே நிகழ்ச்சியை இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னதாக இதே போன்ற ஒரு குர்ஆன் வசனம், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான் இல்லா மனித்தபஅக மின்ஹுமுல் காவீன். இன்ன இபாதி, இங்க ஷைத்தான் சொன்னா இல்லா இபாதக, உன்னுடைய அடியார்கள் என்று சொன்னான். அங்கே அல்லாஹ் சொல்வான் இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், எனக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், எனக்கென்று சில அடிமைகள் இருக்கிறார்கள். லைஸ லக, உனக்கு அங்கே இல்லை, சுல்தானன், அதிகாரம் இல்லை. அருமையானவர்களை நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அந்த இபாதி இபாதக்கல நம்மளை சேர்த்தல் புரிவானா. நல்லோர்கள் நாதாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இதே வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய கல்வில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இதே துஆவை தான் அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யாவிலும் ஆகிரத்திலும் நீ எங்களை ஆக்குவாயாக, மின் அஹ்லி விலாயத்திக், உன்னுடைய விலாயத்துக்குரியவர்களில் இருந்து எங்களை ஆக்குவாயாக. இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சொன்ன வாதம், அல்லாஹ் இப்லீஸிடத்தில் நிச்சயமிட்டு சொன்ன வார்த்தை, நாதாக்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த வார்த்தை, இவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து விளங்குகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிப்பதற்கு முன்னால் நம்மையும் அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிய வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டு நம் வாழ்வு சீரழிந்தால் கூட அல்லாஹ் பாதுகாப்பானாக. மரணிப்பதற்கு முன்னால் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ, நீ மீண்டு வா என்று சொல்லுகிற அந்த அழைப்புக்கு தகுதியாக நம்மையும் ஆக்கி அருள் புரிவானா. அருமையான சகோதரர்களே, அந்த அழைப்பிற்கு அந்த இபாதி இபாதக் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள் என்னும் நேசர்கள். அதைத்தான் விளக்கமாக சொல்லுகிற பொழுது கௌசுல் ஆலம் ஏதோ சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆகிரத்தி மின் அஹ்லி விலாயத்திக் என்று சொல்லாமல் எல்லோரையும் சொன்னார்கள். அந்த விலாயத்தினுடைய மர்த்தபாக்களில் மிக 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 உயர்ந்த, நம்மால் கற்பனை செய்ய முடியாத கௌசுல் ஆலத்துடைய மக்காமுகள் இருந்தாலும் கூட அதுல தாழ்ந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய விலாயத்தினுடைய அந்தஸ்திலாவது நாம் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்றால், இன்றைக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவைகள் எல்லாம் நமக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். நமக்கு கட்டுப்படுத்த முடியாதது எது? நம்ம மனைவியா, மக்களா, அதெல்லாம் கட்டுப்படுத்திடலாம். நம்மால் கட்டுப்படுத்த முடியாதது ஒன்று எது? நம்முடைய நஃப்ஸ் என்ற ஆத்மா. அதுவின் நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், உங்களுடைய எதிரிகளிலேயே மிகப்பெரிய எதிரி யார் என்றால் உங்களுடைய நஃப்ஸ் என்று சொல்வார்களே, அந்த நஃப்ஸை அடக்குவதற்கு அல்லாஹ்வுடைய இந்த இபாதி இபாதத் என்ற கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட்டோம் என்றால் அது நடக்கும்.
காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், எனக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்காகவே வணங்குவார்கள், எனக்கே கட்டுப்படுவார்கள், எனக்காக வேண்டி நபிலான அமல்களையும் செய்வார்கள். செய்து செய்து என் பக்கம் நெருங்கி விடுவார்கள். நெருங்கி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் கையாக, அவன் காலாக, அவனுடைய உறுப்புகளாக இவைகளை இப்படியே நீட்டிக்கொண்டு சென்றோம் என்றால் அவனுடைய இதயமாக நான் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்வேன். கட்டுப்பாட்டு கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் போய்விட்டதென்றால் அதற்கு பின்னால் எந்த எதிரியையும் கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு நாம் ஆளாக மாட்டோம். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம் கண்ணை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா? வேற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், நம் கண்ணை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா? கண்ணை கட்டுப்படுத்தலாம்னா ஒரு பக்கம் பிடிச்சு இழுத்தா வேறொரு பக்கம் இழுத்துட்டு ஓடிடுது. வாய், நாவு நமக்கு கட்டுப்பட மறுக்கிறது. ரீபத்து பேசாமல் இருந்தால், அடுத்தவர்களுடைய குறையை பேசாமல் இருந்தால் அன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல நாளே இல்லை நினைக்கிறேன். ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்தால் நாம் அடுத்தவர்களை பேசுவதற்கு என்றே இருக்கிறோமே, நமக்கு கட்டுப்படுத்த முடியாதவைகள் நம் மனைவியும் அல்ல, மக்களும் அல்ல, நம் எதிரியும் அல்ல, அவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம். நம் நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை, கண்ணை கட்டுப்படுத்த முடியவில்லை, உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, இதயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கட்டத்திற்கு மேலால் நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வராது. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்துவிடும். காரணம், கட்டுப்பாட்டு கண்ட்ரோல் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். என்ன சொல்கிறான்? அவன் கண்ணாக, அவன் காதாக, அவன் கரமாக, அவனுடைய காலாக நான் என் கண்ட்ரோலில் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அருமையானவர்களே, இதற்குத்தானே நானும் நீங்களும் போராடுகிறோம். இந்த வெற்றிக்காகத்தானே போராடுகிறோம். இந்த வெற்றிக்காக போராடியவர்கள் வலிமார்கள். காயல்பட்டினத்தில் வலிமார்களுக்கு குறைவில்லை. எந்த பகுதிக்கு திரும்பினாலும் வலிமார்கள். அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த பகுதிகளில் போய் ஒரு 5-6 தடவை அங்கே இங்கே நடந்துட்டாவது நம்ம வந்துடுவோம் என்று நினைப்போம். காரணம் என்ன? அந்த புனித கால்கள் பட்ட இடத்தில் பாவம் நிறைந்த நம்முடைய கால்களும் படற்றுமே, பத்தாவது நாம் திருந்துவோமே, நம்முடைய இதயம், நம்முடைய உறுப்புகள் நமக்கு கட்டுப்பட்டதாக மாறட்டுமே என்று நினைக்கிற அந்த கட்டத்தில் காயல் பதிக்கென்று அல்லாஹ் கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த ஊரிலும் வலிமார்கள், இந்த ஊரில் இருந்தும் பிற ஊர்களுக்கு வலிமார்களை சப்ளை செய்வதோடு இந்த ஊருக்கு கௌசுல் ஆலம் வலிமார்களை அனுப்பி வைத்து கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய லியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் 4 தடவை காயில் பதிக்கு வந்திருக்கிறேன். லா அத்குலு பலதக்கும், உங்க ஊருக்குள்ளால் நான் நுழையவே மாட்டேன். இல்லா பில் இத்னி மின் சாஹிபில் முபர்ராத், சாஹிபுல் முபர்ராத் ஆகிய கௌசுல் ஆலம் எனக்கு கட்டளையிடுவார்கள், அனுமதி தருவார்கள். அப்படி அனுமதி தந்தால் தான் நான் இந்த ஊருக்குள்ளாலே நுழைவேன் என்று சொல்லுகிற ஒரு கட்டத்தில் 4வது தடவை இந்த ஊர் மக்களிடத்தில் வாக்கு கொடுத்து விடுகிறார்கள். நான் வருகிறேன், என்னுடைய முரீதுகளை பார்க்கிறேன், எல்லோரையும் ஒரு நசீகத்தை செய்து செல்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு போராட்டம் அவர்களுக்கு வருகிறது. என்ன போராட்டம்? இங்கே முரீதுகள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், வருவேன் என்ற வாக்குறுதி. ஷேகுமார்கள் நல்லவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டார்கள். உம்மா சொல்கிறாங்க, நீங்க போவாதீங்க. இது வலிமார்களுக்கு ஒரு போராட்டம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே தாய் தந்தையர்களை அல்லாஹ் எடுத்ததனுடைய தாற்பயத்தை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இப்படி ஒரு நிலை வர வேண்டாம். ஏன்? உயிரை கொடுத்து உதிரத்தை கொடுத்து தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து நின்று, அப்பா இது வேண்டாமே உங்களுக்கு என்று சொல்லுகிற பொழுது தாய் சொல்லி மீறினார்கள், தந்தைக்கு கட்டுப்படவில்லை. எந்த பழிச்சொல் என் ஹபீபின் மீது வர வேண்டாம். ஆனால் ஒரு தாயாக இருந்தால் அப்படி சொல்வார்கள். இப்போ உம்மா சொல்கிறார்கள் போக வேண்டாம்.
ஊர் மக்கள் அழைக்கிறார்கள். ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை என்ன? லா அத்குலு பலதக்கும், உங்க ஊருக்கு நான் வர மாட்டேன், இல்லா பில் இத்னி மின் சாஹிபில் முபர்ராத், கௌசுலால அனுமதி இருந்தாதான் வருவேன். கொஞ்சம் மூன்றையும் இணைத்து பாருங்கள். கௌசுலாலத்தினுடைய அனுமதி, உம்மாவுடைய அனுமதி இல்லை. ஆனால் ஊர் மக்கள் அழைக்கிறார்கள். இந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் பகைக்க கூடாது. நாமளா இருந்தா ஷரியத்தை பேன்றோம், போமா அதெல்லாம் நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் மர்த்தபா வேற, மர்த்தபா வேறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வேற ஆளுன்னு அர்த்தம். அவன் மர்த்தபாவில் இல்லை என்று அர்த்தம். எங்க மர்த்தபா எல்லாம் வேற என்று ஒருத்தன் தானாகவே சொல்ல தொடங்கி விட்டான் என்றால் அவர் மர்த்தபாவில் இல்லை. உம்மாவிடத்தில் தாங்கி கரத்தை பிடித்து, உம்மா நான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டேன், நீங்க அனுமதித்தால் நான் போகிறேன், என் கௌசுல் ஆலம் எனக்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை உம்மாவிடம் போய் சொல்லி நிர்பந்தம் கொடுக்கவில்லை. உம்மாவிடத்தில் சொல்லுகிறார்கள், உம்மா நீங்க அனுமதி தந்தால் நான் போகிறேன், அவர்கள் என்னை அழைக்கிறார்கள், நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நல்லவர்களாக இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது. உம்மா சொல்கிறார்கள், இல்லை மகனே, நீ இந்த தடவை போனால் பல சிரமங்களுக்கு நீ ஆளாவாய் என்று சொல்லுகிறார்கள். உம்மா நீங்க அனுமதியுங்கள், உங்கள் அனுமதி இருந்தால் நான் போகிறேன், நீங்க நினைத்தால் அந்த சிரமங்களை மாற்ற முடியும். உம்மா சொல்றா, போயிட்டு வாடா, போயிட்டு வா. சிரமங்கள் மாறும் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வந்தேன், பல சிரமங்களுக்கு நான் ஆளானேன் என்பார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, வலிமார்களுடைய அந்தஸ்தை, வலிமார்களுடைய மகாமை நாம் விளங்குகிற பொழுது அதனுடைய உத்தாத்பரியம் வெறுமனே கராமத் அதல்ல. வலிமார்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, ஒரு ஆளு கடல்ல முசல்லா விரிச்சு தொழுகிறான், அது என்ன இன் விகுதி போட்டு பேசுறீங்களேன்னு கேட்டக்கூடாது, தொழுகிறார் என்றுலாம் சொல்லணும், தொழுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன் விகுதி அல்ல. 4 பேர் தெரிவதை போன்று ஒருவர் கடலுக்கு மேலால் முசல்லாவை விரித்து தொழுகிறார். பிளைட்டும் இல்ல, கையில ஒன்றும் இல்ல, வானத்தில் பறக்கிறார். அவரை நீ வலிமார்கள் லிஸ்ட்ல சேர்த்துறாத. நான் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, அவனை நீ வலிமார்கள் லிஸ்டில் சேர்த்து விடாதே. அருமையான சகோதரர்களே, வலிமார்களுடைய அந்த உள்ரங்கம் வேறொரு உள்ரங்கம். அவர்களுக்கு நஃப்ஸ் கட்டுப்படும், அவர்களுக்கு கண் கட்டுப்படும், அவர்களுக்கு காது கட்டுப்படும். கட்டுப்படுவதற்கு காரணம் கண்ட்ரோல் பவர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ எடுத்துக்கொள் யா அல்லாஹ். இன்ன இபாதி என்று சொன்னாயே, இன்ன இபாதி என்று சொன்னாயே, அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள் யா அல்லாஹ் என்ற ஒரு கட்டத்திற்கு நாம் வர வேண்டும். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நம்முடைய காயல் பதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நான் சொல்வேன், நம்முடைய ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்று பதிவு மட்டுமல்ல, அவர்களுடைய பிறப்பே நமக்கு ஒரு சான்றை எடுத்து சொல்லும். என்ன சான்று? 40வது வயசுலதான் அவங்க வாப்பாவிற்கு ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். 40 வயசான பொழுதும், அந்த காலத்துல எல்லாம் ஒரு 20 வயசுல கல்யாணம் முடிச்சுப்பாங்க. என் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, அந்த காலத்துல பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது. ஒரு பாலிகான பையன் புலூகுக்கு பின்னால் அவனுக்கு திருமணம் முடித்து வைக்காமல் அவன் கெட்டு போனான் என்றால் அந்த கெட்டு போகுதலுக்கு தாய் தந்தையர்களும் காரணம். 16 வயசுல கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு நான் சொன்னேன். யாரும் உடனே இதை திரிச்சு விட வேண்டாம். இந்த பிள்ளைகளை அல்லாஹ் கட்டுப்பாட்டில் ஆக்குவானாக. அதே சமயத்தில் வீண்பிடிவாதத்திற்காக 30, 32, 33 வயது வரையிலும் நாம் இழுத்து செல்ல வேண்டாம். பிள்ளைகளுடைய கற்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மக்களை நல்ல மஅசூமீன்களாக, இஃபத் என்னும் பத்தினித்தனத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. சுமார் 20 வருடம் குழந்தை பாக்கியவில்லை, கண்ணீர் வடிக்கிறார்கள், ஆனால் நிராசையாகவில்லை. அருமை சகோதரர்களே, குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற தம்பதிகளே, நிராசை மட்டும் தேவையில்லை. 92 வயதிற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லவா, அறுத்த மாதம் அல்லவா? நிராசை இல்லை அவ்வாப்பாட்ட.
அதே சமயத்தில் வலிமார்களுடைய கரங்களை பிடிக்கிறார்கள், அழுகிறார்கள். அழுகை வேண்டும், துஆ வேண்டும், நிராசை இல்லாத துஆ வேண்டும். அப்படி துஆ செய்கிறார்கள். துஆ செய்கிற பொழுது என்ன நடக்கும்? அந்த பவரை கௌசுல் ஆலம் எடுத்துக் கொள்கிறார்கள். கௌசுல் ஆலம் எடுத்துக்கொண்டு ஷம்சுத்தீன் தப்ரீஸி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், அதை நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு நான் மாற்றம் செய்கிறேன். உலகத்துல சில நிர்வாகங்கள் இருக்கும், பெரிய நிர்வாகிகள் தனக்கு கீழால் இருப்பவர்களுக்கு ஆர்டர் போட்டு சில விஷயங்களை செய்வார்கள். ஷம்சுத்தீன் தப்ரீஸி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், அங்கே இருக்கிற தடையை மாற்றுங்கள். இதுதான் வலிமார்களுக்கு வேலையான்னு கேட்கக்கூடாது. உலகத்துல டாக்டர்களுக்கு பின்னால் நடக்கிறார்கள். என்ன என்று கேட்கிற பொழுது, அந்த டாக்டர்கிட்ட போனா பிள்ளை இல்லாதவங்களுக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்கிறாராம். வார்த்தையே மோசமான வார்த்தை. அந்த டாக்டர்கிட்ட போனா பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கொடுக்காருன்னா அவரு தப்பா நடக்கிறார் என்ற வாதம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி இல்லையே, நம்முடைய வலிமார்களிடத்தில் இருந்த பாசம். ஷம்சுத்தீன் தப்ரீஸி ரலியல்லாஹு அவர்கள் நம்ம ரியாவுல் ஹக் சூஃபி நாயகத்தினுடைய வாப்பா அழுது 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 மயக்கமிட்டு படுத்துறங்குகிற பொழுது, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது என்று சொல்லி அதன் மூலம் கிடைத்த குழந்தை ரபியுல் அவ்வல் பிறை 12 சுபுஹனுடைய நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அதே நேரத்தில் பிறக்கிறது என்றால் குழந்தை கிடைப்பது பெரும் பாக்கியம். கிடைக்கிற குழந்தை நமக்கு அல்லாஹ் தருகிற ஹிபத்தாக இருக்க வேண்டும். வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. வார்த்தை கொஞ்சம் கஷ்டம், நமக்கு தெரியும். அல்லாஹ் வீணாக எந்த இன்னஹு எல்லாம் சொல்ல மாட்டான். இன்னஹு அலீமுன், எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் என்று எனக்கு தெரியும். கதீருன், எனக்கு சக்தியும் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளை பாக்கியம் அல்லாமல் அழுகிற மக்களுக்கு சாலிஹான சந்தான பாக்கியத்தை கொடுத்தல் புரிவானாக. 7வது வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், கல்விகளை கற்கிறார்கள், வளர்கிறார்கள். பிள்ளை செல்வம் உயர்ந்த செல்வம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை அடிக்க கூடாது. அடிச்ச ஆசிரியர் எண்ண வேண்டியது. பிள்ளையை அடிக்கிறார்கள். பிள்ளைகளை அடிக்கவும் கூடாது, அவன் ஓதவும் செய்யும். அடிக்கவும் கூடாது, ஓதவும் செய்யும். எல்லா உஸ்தாதுமார்களும் அவுலியாக்களா மாறுதா? ஏன் கௌசுல் ஆலத்துல படிச்ச பிள்ளைகளிலேயே சில பிள்ளைகள் ஒன்றுமில்லாமலும் இருந்தார்கள். இன்னைக்கு கடிய கூட கூடாது. ஏன் என் பிள்ளைய நீங்க ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறீர்கள்? பிள்ளை பாக்கியம் உயர்ந்த பாக்கியம். அந்த பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், நீ தந்திருக்கிற இந்த குழந்தை நான் மரணிக்கிற தருவாயில் என் முகத்திற்கு முன்னால் நின்று கொண்டு, பாப்பா உம்மா நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், கலிமாவை சொல்லுங்கள் வாப்பா என்று நினைவுபடுத்தி நமக்காக துஆ செய்கிற மக்களாக வளர வேண்டும் என்றால் கொஞ்சம் அவர்கள் சில கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு உயர்வுபடுத்தப்பட்டால் அவர்கள் உயர்வாகுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயர்வை அவர்களுக்கு கொடுத்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவ் வல் ஜைஷ பில் மததி என்று நாம் படிப்போம். உலகத்தில் உயர்ந்த தண்ணீர் எந்த தண்ணீர்? ஜம்சம் தண்ணீர் இல்ல. ஜம்சம் தண்ணீர்லாம் இன்னைக்கு பாட்டிலா டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் சேர்ந்து வருது. 2000 ரூபாய் செலவழித்தால் சுமார் கணக்கு. நான் விற்பனை ஒண்ணு பண்ணல, அதுக்காக 2000 ரூபாய் தெரிஞ்சு வரக்கூடாது. எனக்கு அது என்னன்னு தெரியாது. சொல்றாங்க காசு கொடுத்தால் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு தண்ணீர் இன்றைக்கு கிடைக்காது. என் கண்மணி மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்களிலிருந்து வந்த தண்ணீர் இன்னைக்கு கிடைக்காது. நினைச்சா கிடைக்காது. உடனே ஒரே வார்த்தையில 2 நிமிஷத்துல முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அப்படின்னு ஒரு போர்டை தந்து விட்டு தரீகா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாதாக. அது நமக்கு தேவையில்லை. கிடைக்காது, வெளிப்படையில் கிடைக்காது, உள்ரங்கத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானா. நாதாக்களுக்கு இன்றும் கிடைப்பதாக சொல்கிறார்கள். நம்முடைய ரியாவுல் ஹக் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை, கௌசலத்தினுடைய பேரப்பிள்ளை என்று வருகிற பொழுது திருநெல்வேலி பகுதிக்கு இங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். அந்த காலத்துல எல்லாம் நம்ம நினைக்கிற இடங்களில் தண்ணி இல்ல. இன்றைக்கு நமக்கு தண்ணீரே ஒரு சோதனையா மாறி இருக்கிறது. 2 லிட்டர் பாட்டிலா, 5 லிட்டர் பாட்டிலா, ஒது செய்யவா, அதுக்கு தோதுவா 20 லிட்டர் பாட்டிலா வாங்கி கொள்கிறோம். அன்றைக்கு தண்ணி இல்லை. ஒது செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது நம்ம தெரியும், ஆழ்வார் திருநகரிக்கு தாண்டினா தாமிரபரணி நம்ம கண்ணுக்கு முன்னால் அப்படியே வலிஞ்சு கிடக்கு போடும். எப்பவும் தண்ணி இருக்கக்கூடிய வற்றாத ஜீவநதி, அதுக்கு பேர் வச்சிருக்கிறார் தாமிரபரணிக்கு. ஜீவநதியில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கும். ஆழ்வார் திருநகரியை எட்டுகிற பொழுது ஒது செய்வதற்கென்று தண்ணி இல்லை. ஆனால் நாயகத்திற்கு, சூஃபி நாயகத்திற்கு ஒது செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் ஒதுவோடு வைப்பானாக. ஒதுவோடு வஃபாத்தாகிற பாக்கியத்தை தருவானாக. ஒது செய்ய வேண்டும். தண்ணியை கொண்டு முகத்தை கழுகி முதல் ஒரு தடவை ஒரு கையை கழுகலாம், அவ்வளவுதான் தண்ணி இருக்கிறது. ஒரு முறியீர் சொல்கிறார்கள், நான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறேன், ஆற்றுக்குள்ளால் இறங்கினால் தண்ணீர் எடுத்து வரலாம். தெரியும், சூஃபி நாயகத்துக்கு தெரியும். அன்றைய காலகட்டம் மலம்பாம்புகள் நிறைந்த இட பகுதிகள், கடும் விலங்குகளுடைய பகுதிகள். நீங்கள் போக வேண்டாம், எனக்கு உதவும் செய்ய வேண்டும். தன்னுடைய பாட்டனாரின் நினைவு வருகிறது. யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பைஹி. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உத்தரவிடுங்கள், உங்கள் கரங்களில் இருந்து தண்ணீர் வந்தது. அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலம், உங்கள் உத்தரவின் மூலம் எங்களுக்கும் அந்த வாக்கியத்தை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இருக்கிற தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு நிரப்பமாக செய்துவிட்டு மீதி தண்ணிய அப்படியே கொண்டு வந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கிறார். இவைகளெல்லாம் ஏதோ கதைகள் அல்லவே. அதை சொன்னவர்களுடைய பிள்ளைகள் இன்றும் வாழுகிறார்கள். அதை பார்த்தவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இன்று இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய நிலைகளை நாம் நினைக்க வேண்டும். கராமத் என்று இதை பிரபலப்படுத்தியது அவர்கள் இல்லை. தண்ணியை கொண்டு வாங்கோ என்று சொன்னதல்ல. இன்னொரு செய்தியை சொல்வார்கள். ஒரு நாள் காயல்பதியிலிருந்து இந்த ஊர்ல இருந்து புறப்படுறாங்க. புறப்படுகிற சமயத்திலே சொன்னாங்களாம், அசருக்குள்ளால் நாம் புறப்பட்டு விட வேண்டும், இல்லை என்றால் அசரில் மழை வந்துவிடும், நாம புறப்பட முடியாது என்று நினைவுபடுத்துகிறார்கள். அசருக்குள்ளால் புறப்பட வேண்டும். புறப்பட முடியல, நம்ம தான் தெரியுமே. கடைசி நேரத்தில் முரீதுகள் வருவாங்க, ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வருவாங்க. அசரத் ஒரு ஊத்தல் நீ ஓதிட்டா போதும், எனக்கு இந்த நிலைமை. வாகனம் மற்ற வசதிகள் பிரச்சனை இல்லை, வந்து கொண்டே இருந்தார்கள். அசருக்கு முன்னால் புறப்பட முடியல, நல்ல மழை பெய்யும். மழையெல்லாம் முடிந்து புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு கொஞ்ச தூரம் சென்றிருப்பார்கள். மீண்டும் கருமேகம் சூழ்கிறது, மழை பெய்ய தொடங்குகிறது. நம்மை போல ஏசி பஸ்லயோ ஏசி கார்லயோ எல்லா வசதியையும் வைத்துக் கொண்டு செல்வதல்லவே, ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ அல்லது இந்த மாட்டு வண்டி போன்றவைகளில் தானே பயணம் இருக்கும். இப்பொழுது தன்னுடைய பாட்டனாரிடத்தில் இதே போன்ற வேறு வேண்டுதலை வைக்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் மிம்பர் படியில் நிற்கிறீர்கள். யார் ரசூலல்லாஹ், இதோ ஒருவர் ஓடி வருகிறார். மிம்பர் படியில் நின்று கொத்துபா ஓதுகிறீர்கள். யார் ரசூலல்லாஹ், ஊர்ல மழை இல்லை யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். கண்மணி நாயகம் அங்கிருந்தே துஆ செய்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்க வந்தோம், சாதாரணமா வந்தோம், திரும்பி போக முடியவில்லை. ரோட்டினுடைய சாலைகளுடைய 2 பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை நிக்கல. ஒரு வாரத்துக்கு பின்னால் அதே நபர் ஓடி வருகிறார்.
அதே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் நிற்கிறார்கள். நிற்கிற பொழுது அந்த மனிதர் யார் சொல்லுறார், ரொம்ப மழையாகி போயிட்டு சொல்லுவார், போன வாரம் நீங்க தானே வந்தாளு அப்படிலாம் கேட்குவதில்லை. ரொம்ப மழையாயிட்டு போயிட்டு யார் சொல்லலாம், கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகிறது, எல்லாம் அழிகிறது, மழை வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது அது அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கணும், அதை இங்க வந்து சொல்லக்கூடாது. இது தௌஹீதுக்கு மாற்றம் அல்லவா? இல்ல, இதுதான் தௌஹீத் என்று கற்பித்து விட்டு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து இப்படியே கையை காட்டுகிறார்கள். மழை நின்றது, கொட்டும் மழையில் நாங்கள் வந்தோம், மழையே இல்லாத பூமியில் நடந்தோம், வீட்டுக்கு போகிறோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் அவர்கள் இங்கிருந்து போகிறார்கள். போய் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. கடும் மழை பெய்யும் என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஏற்பட்டதும் அவங்க இதே போன்று கையை உயர்த்துகிறார்கள், மேகத்தை பார்த்து கையை காட்டுகிறார்கள். மேகம் நீ பிரிந்து போ என்பதை போன்று கையை காட்டுகிறார்கள். அந்த மேகம் பிரிந்து போனது, மழை இல்லை, இவங்க பிரயாணம் போயிட்டாங்க. நடந்த இந்த சம்பவம் தானே. ஆனால் அவர்களுடைய முரீதில் ஒரு ஆளு இந்த சம்பவத்தை எழுதுகிற பொழுது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாக. அதான் தெரியுமில்ல, நாம் ஒரு ஆள் மீது மஹப்பத் வைத்தால் தெரியாதவைகளை எழுதக்கூடாது. அவர் என்ன எழுதிட்டான்னா, லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் போகிற பொழுது இதே போன்ற மழை கருமேகம் சூழ்ந்தது, மழை பெய்ய ஆரம்பிச்சது, கொட்டோ கொட்டுன்னு மழை பெய்கிறது. அவங்க போகிற இடத்துல அவங்க உடம்புக்கு மேல அந்த மழை தண்ணி பட்டா அவங்க ட்ரெஸ் நனையல்ல, கொஞ்சம் கூட தானே ட்ரெஸ் நனையல்ல, அவங்க போற ரோடு நனையல்ல, எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று எழுதி வைத்து விட்டார். இதை தமிழ் கவிதையில் எழுதுகிறார். அப்பா லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் அவங்களுக்கு தமிழ் கவிதை தெரியுமா? அந்த பாபுக்கு நம்ம போகாண்டாம். இந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது. வந்ததும் முகம் சிவந்தவர்களாக, யார் இப்படி எழுதியது? சரி, நல்லா எழுதியிருக்கிறியோ, கொஞ்சம் நாலு கூட போட்டு இப்படியே எழுதுங்க, அவங்க போற இடமெல்லாம் ஒரு கொடையே பிடிச்சிருந்துன்னு எழுதுங்க என்று சொல்லவில்லை. கடும் கோபப்பட்டவர்களாக இதை எழுதியவர் யார்? அந்த கவிதை தொகுப்பு கிழித்தெறியப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அன்பியானவர்களே, இதுதான் ஷரியத். மௌலிதினுடைய அந்த வார்த்தைகளில் எழுதுகிற பொழுது இது அவர்களுடைய பரஅய்யத், இது அவர்களுடைய பேணுதல் என்று எழுதி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம்ம மிஞ்சி ஒரு ஆள் புகழ்றான்னா, ஏய் நீ நிப்பாட்டுன்னு சொல்லணும். இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தன் டாக்டர்னு சொன்னா, கரெக்டா சொன்னீங்க, ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று வாங்கிப்பாங்க, அது மட்டும்தான் இந்த இல்ல, வேற எல்லாம் இருக்கு. காய்கறி வெட்டு கத்தி ரெடியா தான் இருக்குது, அங்க வெட்டக்கூடிய கத்திரியும் இருக்குது, ஒரு ஆபரேஷன் தியேட்டர் வீட்டுல ரெடி தான், 2 லைட் மட்டும்தான் மாற்றணும், எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய சூழல்கள் நிறைந்த காலம் இது. நம்மை மிஞ்சி, நம்மை விட நம்மை அதிகமாக ஒருவன் புகழ்கிறான் என்றால் அவனை தட்ட வேண்டும். நம் புகழையே சொல்லக்கூடாது என்ற கட்டம் வருகிற பொழுது லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் அவர்கள் என்னை அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, கராமத்தினுடைய இதே நிலைகளுக்கிடையில் அவர்களுடைய உபதேசங்கள் என்ற ஒரு தொகுப்பு இன்றைக்கும் இருக்கிறது, நாம் எடுக்கலாம். நாதாக்களுடைய உபதேசத்துல நமக்கு பிடிச்ச உபதேசமா இருந்தா அது அவங்க சொல்லிருக்கிறா, இது இந்த நாதா சொல்லியிருக்கிறா, இது கௌசல் ஆலம் சொல்லியிருக்கிறாங்களாமே, அது நமக்கு பிடிச்சதுனால, இயற்கையிலே நமக்கு பிடிக்குது, மனதோடு உள்ள போராட்டம் அல்ல. நம்முடைய லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்தில் சொல்வார்களாம், தஅமா கதுர வஹுதுமா ஸஃபா. கலப்புள்ளவைகள், மோசமானவைகள், அசிங்கமானவைகள், அருவருப்பானவைகள், விரும்பத்தகாதவைகள், உங்கள் மனதிற்கு பிடித்தம் அல்லாஹ்விற்கு வெறுப்பானவைகள், இவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். தெளிவானவைகள், ஹலால் என்று நிரூபணமானவைகள், அல்லாஹ்விற்கு விருப்பத்தை பெற்று தரக்கூடியவைகள், இவைகளை நீங்கள் பிடியுங்கள். இந்த ஒரு வார்த்தை நமக்கு போதுமே. நாம நேர மாற்றத்தில போயிட்டு இருக்கோம். எதெல்லாம் குழப்பமா இருக்குதோ அத்தையை கையில் எடுத்து வச்சுக்கிறோம்.
எதெல்லாம் தெளிவா இருக்குதோ அதுக்கு ஒரு காரணம் வேற கற்பிச்சிடும். அதெல்லாம் அவுலியாக்களுக்கு உள்ளதுவாப்பா. நம்ம எல்லாம் வேற லிஸ்ட். அதனால நம்ம எல்லாம் எப்பவுமே கீழே கிடப்போம். அவங்க அப்படியே நடக்கட்டு, நாங்க இப்படி நடப்போம் என்பதை சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. முகஸ்துதியையும் தற்பெருமையையும் விட்டுவிடுங்கள். முகஸ்துதிக்கே நம்ம நடக்கிறோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எப்படி முகஸ்துதி தெரியுமா? முகஸ்துதியே பல வகையா மாறி இருக்கு. சில ஆட்கள் தான், நான் ஒண்ணு இல்லப்பா, நான் சைத்தாப்பா. உடனே நம்ம ஆமா நீ சைத்தான் தான். அவங்களுக்கு நான் சைத்தான்னு சொன்ன உடனேயே சுற்றி இருக்கும், நீங்களா பெரியவங்களை அப்படி சொல்றியா, நீங்களா அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை. இது தற்பெருமையினுடைய இதைத்தான் ஜஃபா, தற்பெருமைய ஒரு விதமா ஒரு நடிப்போடு கொண்டு வருவது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கேட்டா தவாலுன்னு சொல்லுது, அந்த இடத்துல தவாலுவ செக் பண்ணுக்கு ஒரு டெஸ்டர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆமா நீங்க கள்ளன் தாங்க அப்படின்னா நம்மள ஒரு மாதிரியா முறைப்பதற்குரியதல்ல. வலாசிமு ஸப்ர அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும். எல்லா நிலைன்னா என்ன? சபரு, 3 விதமான சபரு. நம்ம ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பொறுமைன்னா ஏதோ கஷ்டம் வந்தா பொறுத்துக்கிட்டு, அப்படி அல்ல. ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதணும்னு காலை உட்கார்ந்தா போனை கையில பக்கத்துல வச்சுட்டு தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இடக்கிற எடுத்து பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல எத்தனை வந்திருக்கு. அந்த ஒரு ஜுஸு ஓதுவதற்குள்ளால் இந்த மனதிற்கு பொறுமை வருகிறதா? ஏன் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கௌசலாதத்துடைய கந்தூரி, சாதிரி நாயகத்தினுடைய கந்தூரி, நம்முடைய நாதாக்களுடைய கந்தூரி, குர்ஆன் ஷரீஃபை வாங்குறோம், அப்படியே வச்சுக்கிற மாதிரியா உழப்பி அப்ப சைத்தான் உள்ள வருவான். இது நம்ம ஓதிக்கலாம், லொஹருக்கு பிறகு ஓதிக்கலாம், இப்ப கொடுத்துருவோம். லொஹருக்கு பிறகு அசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசரன் 3 தடவை சொல்லி இஷா வந்தவர் ஆகா ஓதல்லையோ, நாளைக்கு சுபுக்கு கண்டிப்பா ஓதிடணும் என்ற முடிவுக்கு வந்து ஒரு ஜுஸு ஓதுவதற்குள்ளால் இப்படி இருக்கிறோமே. அஸ்ஸப்ரு அலா த்ஆ, தாஅத்தின் மீது பொறுமை, வணக்கத்தின் மீது பொறுமை, மாசியத்திற்கு எதிராக பொறுமை. எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிட்டு ஒரு பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் அமைந்து விட்டது. அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசி. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக, உன்னுடைய பயத்தை தா. இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற போது நான் மரணித்து விடுவோமோ என்ற பயத்தை எங்களுக்கு தா. இந்த பொறுமை. அதனால்தான் வலாசிமி ஸப்ர அலா குல்லி ஹால், 3 நிலைமையிலும் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுமை. நம்ம பொறுமை எப்படி தெரியுமா? கஷ்டம் வந்துச்சுன்னு ஒரு 10 பேர்ட்ட சொல்லிடுவோம். நீ வியாபாரம் நஷ்டம் ஆயிட்டுவாப்பா, வியாபாரம் நஷ்டம் ஆயிட்டு 10 தடவையில 9 தடவை லாபத்துல ஓடி இருக்கு, ஒரு ஆள்கிட்ட கூட வாய் திறந்திருக்க மாட்டோம். இப்போ 10வது தடவை நஷ்டம் வந்ததற்கு பின்னால் 10 பேரிடத்தில் போய் சொல்லி விடுகிறோம். யாரை குறை சொல்லுகிறோம்? எஜமானனாகிய அல்லாஹ்வை குறை சொல்கிறோம். 9 தடவை லாபம் தந்த அல்லாஹ்வை குறை சொல்லுகிறோம். எல்லாம் சொல்லிட்டு வேற என்ன செய்ய முடியும்? ஆன்சா பொறுமையா இருக்க வேண்டியதான். 9 தடவை ஒவ்வொருத்தரையா போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு சொன்னோமே. இது ரியாவுல் ஹக் சூஃபி நாயகம் மாணவர்களாகிய நமக்கும் சொல்லி தரக்கூடிய பாடம். இது ஒரு தடவை படிச்சது எனக்கு பாடமாயிரும், பார்த்தது எனக்கு பாடமாயிரும். பாடம் பார்த்துட்டோம், மாணவர்கள் தானே நிரம்பி இருக்கிறோம். பாடம் பார்த்துட்டோம், என்ன எனக்கெல்லாம் பாடம் வராது ஆலுசா. என் பிள்ளைகள்லாம் எத்தனை தடவை ஓதுனான்? அது 3 தடவையெல்லாம் ஓதிட்டான். வலாசிமி ஸப்ர அலா குல்லி ஹால், பாடம் கிடைப்பது வரையிலும், நீ நாடிய நல்ல காரியம் நடப்பது வரையிலும், அல்லாஹ்விற்காக இபாதத் செய்வது வரையிலும், பாவத்தை விடுவது வரையிலும், ஏற்படுகிற சோதனையை தாங்குவது வரையிலும் ஸப்ர் என்ற பொறுமையை கையில் எடுத்துக்கொள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? எல்லாம் போயிட்டு இன்னை பாவம் செய்துட்டு என்ன தத்துவம் பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலா தானுங்க நடக்கும். அல்லாஹ் நம்மளை பாவம் செய்து கலால எழுதுனா நம்ம எல்லாம் மாத்தவா முடியும்?
யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் மாற்றுவாங்க, நம்மெல்லாம் மாற்ற முடியாது. எனவே அல்லாஹ் பாவம் செய்யணும் கல்லாவில் எழுதிவிட்டார் என்ற தத்துவம் வேண்டாம். வலாசிமில் சபர அலா குல்லி ஹால். அடுத்து வஜ்தஹிதிஸ் சுலூக பில்லாஹில் முதஆல். நீ முயற்சி செய். ஒரு வேலை கிடைப்பதற்காக எத்தனை முயற்சி. நீட் எக்ஸாம் 4 தடவை எழுதிட்டான் சார், கிடைக்கல. அடுத்தால் என்ன செய்ய போறா எனக்கு தெரியல, 5ஆவது தடவை எழுதுறாமா சார், தப்பு தப்பா சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. 5 தடவை இல்ல 10 தடவை இருந்தாலும் நான் எழுதி பாஸ் ஆவேன், அதானே முயற்சி. அப்படித்தானே நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ்வை அடைவதற்காக என்ன முயற்சி செய்வோம்? லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் நமக்கு சொல்லித் தரக்கூடியது வஜ்தஹிதிஸ் சுலூக, அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பளிப்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக நீ முயற்சி செய். நீ எக்ஸாம் எழுது, மீண்டும் தோற்றாலும் எழுது, தோற்றுக் கொண்டே இருப்பாய். தோற்கிற பொழுதெல்லாம் நீ சடைக்காமல் எழுது. என்ன எக்ஸாம் அது? எங்கேயாவது நீட்டு மாதிரி வச்சிருக்கிறவா செய்யறாரா? தஹஜ்ஜத்தை தொழுது, மற்ற தொழுகைகளை தொழுது, அல்லாஹ்வோடு மனதோடு போராடி, யா அல்லாஹ் என்னை அந்த இபாதத்களை என்னையும் சேர்த்து விடு என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உயர்வை தருவான். வத்துருக்கில் மஸ்ஸாஹ வல் ஜதல. போறவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா போதும் அல்லவா? அவர்களை கையில எடுத்து என்னெல்லாம் பச்சைன்னு ஆக்கிடுவான். அவன் ஒரு பச்சை, இவன் ஒரு நீலம், அவன் ஒரு சோப்புன்னு கலரே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவன் பச்சை அல்சா. இப்ப நீங்க யாரு? நான் கடும் பச்சை, அதானே அர்த்தம். அவன் பச்சை என்று வைக்கிறோமே, இப்ப நீ யார்? பச்சைகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நாளைக்கு. நம்மளை பார்த்து டாட்டா கார் அல்சா, ஓ நீங்களும் அந்த லிஸ்ட்ல தானே கேட்காது. அல்லாஹ் எங்களையும் அல்சா பச்சை நம்ம கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறோமே, அவங்க கையில கிடைச்சா என்னெல்லாம் பாடுபடுத்துகிறோம். கேலி கிண்டல் நையாண்டி, பிறர் மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு, அவன் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இனிமேல் இங்க வரவே கூடாது. என்றெல்லாம் சொல்கிறீர்களே, வல் ஜதல் தர்க்கம், வீண் தர்க்கம், இவைகளை விட்டுவிடுங்கள். வலா தல்ஹக் பில் கஹ்கஹா, வெடிச்சிரிப்பு சிரிக்காதீர்கள். ஃபஇன்னஹா துமீத்துல் குலூப, இதயத்தை மரணமடைய செய்துவிடும். வதூரித்துல் ஹிஜாப அனில் மஹ்பூப், மஹ்பூபாகிய அல்லாஹ்வோடுள்ள திரையை உங்களுக்கு உண்டாக்கிவிடும். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தொடர்பில்லாமல் ஒரு திரையை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 மணிக்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டா. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லியாவுல் ஹக் சூஃபி நாயகத்தை பேச போறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மௌலித் ஷரீஃப் போதும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசம் நமக்கு முன்னால் இருக்கட்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் வெடிச்சிரிப்பு சிரிக்காதீர்கள், அகம்பாவ சிரிப்பு சிரிக்காதீர்கள், நான் தான் பெரியவன் என்ற சிரிப்பு சிரிக்காதீர்கள். நம்ம ஒரு வேற ஒரு சிரிப்பு சிரிக்க தெரியுமா? நமட்டு சிரிப்புன்னு ஒரு சிரிப்பு. என்ன நமட்டு? நையாண்டியினுடைய சிரிப்பு சிரிக்காதீர்கள். நம்மை விட தாழ்ந்தவன் கையில் கிடைத்தால் சிரிப்பது, நம்மை விட உயர்ந்தவனை பார்த்து வாய்ப்பொத்தி இருப்பது. அப்பா விட்டு சொன்ன சொத்தல்ல வாய்வைகள். லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் நமக்கு விட்டு சென்ற சொத்தல்லவா இது? நீங்கள் வெடிச்சிரிப்பு சிரிக்காதீர்கள், இதயத்தை மரணமடைய செய்துவிடும், ரூஹை விட்டும் ஒரு திரையை உண்டாக்கிவிடும். வலா யம்பகி அல் ஃபர்ஹ வத்தர்ஹ லிமா கான அவ் யகூன். தப்பி போனதை நினைச்சு அல்லது கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட அகம்பாவம் வேண்டாம். இனி கிடைக்கணும் நினைச்சு அதையே நினைத்து உலகத்திற்காக நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டாம். என்ன வார்த்தைகள்! இன்னைக்கு அதுதானே. நாளைக்கு வியாபாரம் நடக்குமா? நாளைக்கு ஏதாவது நடக்குமா? அன்சா தங்க விலை எவ்வளவு தெரியுமா? தெரியும்.
கிராம் எவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது, நீங்க பயான் பண்ணிடுவியா, ஹராம் வேண்டாம், பேங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் அதெல்லாம் வாங்காத அப்படின்னு வேற சொல்லிடுறியா, உங்ககிட்ட கேட்டா இது வேண்டான்னு தான் சொல்லுவியா, நம்மகிட்ட பேங்க் சம்பந்தமா வந்து கேட்டு அது கடைசியில ஜாயிஸ்ன்னு சொன்ன பிறகு இப்பதான் அல்சாக் விளங்கி இருக்குது என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் வருகிறோமே. வலா யம்பகில் ஃபரஹ வத்தர்ஹ லிமா கான அவ் யகூன். கடந்து போன உலகத்துல நஷ்டமானவைகளை நினைத்து நினைத்து வீட்டுல ஒரு டைல்ஸ் வாங்கியிருப்போம், வீட்டுல டைல்ஸ் போட்டாச்சு, எங்க பாத்ரூம்ல போட்டது பாத்ரூமுக்குள்ளார, அது கொஞ்சம் மங்கலா இருந்துட்டு இருக்குதுன்னு எப்ப தெரிஞ்சு தெரியுமா, பக்கத்து வீட்டுல இன்னொரு டைல்ஸ் போட்டிருப்பாங்க. சைத்தான் அங்க போய் பார்த்த உடனே ஆஹா இதை வேங்காம விட்டமே, அவங்ககிட்ட போய் விலையை கேட்குது, இது என்ன விலைக்குமா வாங்கினியோ, அவங்க ரொம்ப திறமையா இருப்பாங்கல்ல, அங்கே இவங்க கூட இருப்பாங்கல்ல, நம்ம வாங்கினதை விட ஒரு 2 ரூபாவை குறை அல்லாஹ் அப்படின்னு நினைச்சு அந்த பாத்ரூம்ல ஏறுற சமயத்துல எல்லாம் அந்த டைல்ஸ் மாதிரி வாங்காம போனமே 2 ரூபா குறவல்லவா, அந்த டைல்ஸ் மாதிரி வாங்காம போனமே 2 ரூபா குறவல்லவா, இப்படியே நினைத்து நினைத்து வலா யம்பகில் ஃபர்ஹ வத்தர்ஹ லிமா கான அவ் யகூன். வலிமார்களுடைய வார்த்தைகள் அல்லவா, வலிமார்களுடைய வார்த்தைகள் அல்லவா, அது சாதாரணமாக இருக்காதே. ஒரு சாதாரண டைல்ஸ் எதை போட்டா என்ன, பாத்ரூம்ல அது எப்படி போட்டாலும் அது மங்கதான் செய்யும். ஒரு நினைவுக்கு வந்து விட வேண்டும், எனக்காக ரப்புல் ஆலமீன் இந்த டைல்ஸை உண்டாக்குறான், என் வீட்டிற்காக உண்டாக்கி இருக்கிறான், என் ரப்பு தந்த டைல்ஸ் நான் போட்டிருக்கிறேன், பக்கத்து வீட்டுல அது 2 ரூபா குறைவா போட்டாலும் பரவாயில்லை, என் எஜமானன் எனக்கு தந்ததல்லவா, அதை நான் பொருந்தி கொள்ள மாட்டேன் என்றால் என்னுடைய நிலை என்ன? இதைத்தானே நமக்கு நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பிறரை பற்றி இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள், அதிலும் பரிசுத்தமான பெண் மக்களை பற்றி இட்டு கட்டுவதற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். கல்யாணம் முடிச்சிட்டு தலாக்கு நிகழ்ந்துட்டு நிகழ்ந்த அந்த பொண்ணை பற்றி கேட்டா, அந்த பெண்ணை பற்றி கேட்டா என்ன சொல்லுது, அவளா கெட்டீராதுங்க, ஃபிரௌனுக்கு மனைவியா இருக்க வேண்டியோ தப்பித்தவர் என்ற வந்துட்டான். என்ன பேச்சுன்னு தெரியுது இல்ல, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற மறைமுகமா ஃபிரௌனுக்கு மனைவியாக ஒரு இறைநேச செல்வர், அவருக்கு ஒரு கொடுமையான மனைவி, அந்த மனைவி வந்து கொடுமை பண்ணுகிற பொழுது 4 பேர் அதுக்குன்னே வருவாங்களா மோட்டார் சைக்கிளை தூக்கிட்டு, அன்சா உங்க மனைவி கொடுமைக்காரியான் தெரியும், இங்க வா, என் பொண்ணாட்டி அது, அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவன் போயிட்டான். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர் தலாக்கே சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப அன்சா அவ அந்நிய பெண், அவளை பற்றி வாய் திறக்காது. என்ன அற்புதமான வார்த்தை, என் மனைவியை பற்றி நீ பேசாதே, அந்நிய பெண்ணை பற்றி நீ பேசாதே. இன்றைக்கு நம்முடைய நிலை வத்துருக்கில் இஃப்கவல் புஹ்தான, கடைசி அவர் வார்த்தையை சொல்லுகிறார்கள், சுன்னத் வல் ஜமாஅத் ஆகிய நாம் பின்பற்ற வேண்டியது வாகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், பிலா இலாஅத்தின் வலா நிஸ்யானின், மறந்துட்டாங்க சார், அதுக்குள்ள வாங்க சொல்லிட்டாங்க, அசர் பாங்க 3:50 சொல்றாங்க, 3:45 அது வந்தா சொல்லதானே செய்வாங்க, அதுக்குள்ள சொல்லிட்டாங்க, அல்சா மறந்து விட்டேன், மறதியாக நீ தொழுகையை விடாதே. நம்முடைய நாதாக்கள் இதை நமக்கு சொல்லித் தருவார்கள் என்றால், அருமையானவர்களே, ஷரீஅத்தை பின்பற்றி வாழ்வோம். ஷரீஅத்தை பின்பற்றிய தரீகத், இதை நம்முடைய ரியாவுல் ஹக் சூஃபி நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ரியாவுல் ஹக் சூஃபி நாயகத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட முரீதுகளும் முரீதாத்துகளும் பெண்களுக்கும் பையத் உண்டு. அதில் நமக்கு மறுக்க முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் ஷரீஅத்தை மீறிய ஒரு தரீகத்தும் நமக்கு வேண்டாம். இத பேசினா இவரெல்லாம் தரீகத்து விளங்கல்லதான். ஷரீஅத்துக்கு முரணான எந்த தரீகத்தும் தேவையில்லை. ஷரீஅத்தின் உச்சகட்டம் தான் தரீகத்திற்கு வருகிறது என்று வருகிற பொழுது தரீகத்து வேண்டாம். அந்த காலத்துல சீதேவிகளாக இருந்த நல்ல பெண்கள் ரியாவுல் ஹக் சூஃபி நாயகத்திட்ட வந்து, நாங்க உங்ககிட்ட பையத் வாங்கிட்டோம்ல, உங்ககிட்ட முசாபஹா செய்துக்கலாமா? அவங்க விதர்ப்பமா கேட்டதல்ல, நல்ல நினைவுல வைக்கணும்.
அவங்க விதர்ப்பமாட்டோ அநியாயமாட்டோ இல்ல 4 பேர் முன்னால இதை கேவலப்படுத்தணும்னோ கேட்கல, அவங்க இஹ்லாஸா தான் கேட்க. சூஃபி நாயகத்தின் மீது இருக்கிற பாசத்தில் தான் கேட்கிறார்கள். அதாவே எங்களுக்கு அனுமதி தர மாட்டீர்களா? உங்க கையில் நாங்கள் முசாபஹா செய்ய வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த ஒரு பெண்மணியும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து முசாபஹா செய்ததில்லை. உலகத்தின் திலகம் அன்றைய பெண்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வியர்வையை எடுத்து பாதுகாத்து வைத்தவர்கள். ஒரு கட்டத்தில் உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுநீரை கூட வெளியில் கொட்டு என்று சொன்ன பொழுது கொட்டாமல் வேறு இடத்தில் கொட்டி கொண்டவர்கள். இப்படி சொல்லலைன்னா அதுக்கு ஒரு சரகு எழுதியும். கொட்டு என்று சொல்லுகிற பொழுது வெளியே கொட்டாமல் கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டியவர்கள் இப்பொழுது வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், சூஃபி நாயகமே உங்க கரத்தை கொஞ்சம் தாருங்கள், நாங்கள் முத்தமிட வேண்டும், அந்த கரத்தை நாங்கள் முசாபஹா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, வேண்டாம் வேண்டாம், என் தலைவர், என் ஜத்து, என்னுடைய பாட்டனார் ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரம் எந்த கரத்தையும் கொட்டதில்லை, எந்த பெண்களுடைய கரத்தையும் கொட்டதில்லை. அங்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, வயது முதிர்ந்த அஜூசத், ஒரு கம்மாவினுடைய கரத்தை கூட கொட்டதில்லை என்று வருகிற பொழுது, என் கரத்தால் அந்த கரத்தை நாங்கள் தொட விரும்பவில்லை, நீங்கள் என்னுடைய முரீதாத்துகள் தான். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஒரு கவுல், அது ஒரு கீழன் தான் எழுதுறாங்க. எனக்கு நாளைக்கு அதை தூக்கிட்டு வந்து நின்ற கூடாது இல்ல. கண்மணி நாயகம் தன்னுடைய கையில் ஒரு போர்வையை வைத்து, அது சரியல்லன்னு மொழுது எழுதினார், தன்னுடைய கையில் ஒரு போர்வையை வைத்து பெண்களுடைய கையிலும் ஒரு போர்வையை கொடுத்து, அவங்க நம்ம என்ன சொல்றோம், கையில இந்த சாட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்ன போட்டுட்டு முசாபஹா செய்தார்கள் என்று ஒரு டீல் இருக்கிறது. அது சரியல்ல, இது வேற எங்கே எழுதல, அது சரியல்ல என்று எழுதுகிற பொழுது, அருமை சகோதரர்களே, நம்முடைய காயல்பதி என்பது தரீகாவிற்கு புதிய இடம் அல்ல, தரீகாவை எதிர்த்த இடமும் அல்ல. நல்ல வழங்கணும், தரீகாவுக்கு புதியதும் அல்ல, தரீகாவை எதிர்த்தவரும் அல்ல. அப்படின்னா தரீகா என்று என்றைக்கு வந்ததோ அன்றைய காலகட்டத்தில் இருந்து தரீகாவை அறிந்து சுவைத்து ரசித்து ருசித்து அதிலே மகிழ்ச்சி கண்டவர்கள். அந்த மகிழ்ச்சி ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர ஷரியத்துக்கு மாற்றமானதாக அவைகள் இருக்க வேண்டாம் என்பதைத்தான் நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த பாதையை தான் நம்முடைய நாதா நமக்கு விட்டு சென்றார்கள். இதே துல்ஹஜ் மாதத்தினுடைய 28வது இரவு 28வது பகல் லுஹருடைய சமயத்தில் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று செல்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற சொத்தின் உபதேசம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாதாக்களை பின்பற்றி அவர்கள் தந்த உபதேசத்தின்படி ஷரீஅத்தை பின்பற்றி ஆதினியா, அது போன்று ஷாதுலியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா என்று எத்தனை நல்ல தரீகாக்கள் இருக்கிறதோ இதுல டூப்ளிகேட்டும் சேர்ந்து வரும். அவைகளை விட்டும் நம்மை மாற்றி புனிதமான தரீகாக்களில் என்றும் கால் பதித்து நம்முடைய ஷேக் நாயகத்தின் கரங்களை பிடித்து நாளை சொர்க்கம் செல்லுகிற நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வீண் விதண்டா வாதங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம், பொறுமையை கையாளுவோம், நல்லவைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்துவோம். நம் நாவையும் நம்முடைய உடல் உறுப்புகள் கண்களெல்லாம் நமக்கு கட்டுப்பட்டதாக மாறி இபாதி இபாதக் என்ற சொல்லுக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين.